தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்வது என்ற ஒரு தலைப்பில் நாம் பல காரியங்களை போதித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை குறித்த வாக்குத்தத்தங்களை பார்க்க விரும்புகிறேன். ஆசீர்வாதமான ஒரு குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன? ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதில் பொதுவாக ரெண்டு காரியங்கள் அடங்கியிருக்கு. ஒன்று வந்து திருமண நல்வாழ்வு, ரெண்டாவது பிள்ளைகளோட நமக்கு இருக்கிற அந்த உறவு. நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பது, நம்முடைய திருமணம் நல்லா இருப்பது, நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பது அப்படின்னு நம்ம பொதுவாக அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த பிள்ளைகளை பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன். நமக்கு பிள்ளைகள் தேவன் கொடுப்பார் என்று மட்டும் வாக்கு கொடுக்கல, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். பிள்ளைகளை கொடுப்பார்னு வாக்கு பண்ணியிருக்காரு, பிள்ளைகளை நம்ம கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்றும் வாக்கு பண்ணியிருக்கிறார். முதல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்ற அந்த வாக்குத்தத்தங்களை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து பார்க்க விரும்புகிறேன். ஆனாலும் இங்கே சிலர் இருக்கலாம், திருமணமாய் இன்னும் பிள்ளைகள் பெறாமல் இருக்கலாம், அதனால பெரிய வருத்தத்தோடு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஆக வேண்டி நான் இந்த 1-2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யாத்ராம் 23, 25, 26. யாத்ராம் 23, 25, 26. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். 26. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அப்போ இங்கே சுகத்தோட அப்படியே இந்த பிள்ளைகளை தருவார், மலடு இருக்காது என்ற அந்த வாக்கும் அப்படியே இணைச்சி விட்டார். ஏன்னா அது வந்து சரீர சுகத்தோடு தானே சம்மந்தப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பிள்ளைகள் இல்லைன்னா, ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக பிள்ளைகளை பெற முடியாமல் இருக்கிறீங்கன்னா இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. இந்த வாக்கை நம்பி வாழுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். தேவனை சேவிக்கிறீங்களா? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில், என் தேசத்தில் இருப்பதில்லைன்னா என் வீட்டிலே இருக்காது, என்னில் இருக்காது. நிச்சயமாக மலடு என்னில் இருக்காது, நான் பிள்ளைகளை பெறுவேன் என்று நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், அறிக்கையிடுங்கள், அதை நம்புங்கள். அதை சொல்ல தான் நீங்களே நம்புவீங்க. இந்த வாக்கு தத்துவத்தை நம்பி வாழுங்கள். இன்னொரு வாக்கு உபாகம் 7, 12 14 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள், ஆனால் அப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து 13 உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். 14 சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. அந்த 14ஆம் வசனத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? 14ஆம் வசனம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. அப்போ அதை எடுத்துக்கோங்க. அதை உங்களுக்கு மட்டும் இல்லை, மிருக ஜீவன்களுக்கும் இதுன்றார். அந்த காலத்தில் அந்த மிருக ஜீவன்கள் குட்டி போட்டுச்சுன்னா தான் பொருளாதார தேவைகளை சந்திக்கப்பட முடியும். அது வந்து பேங்க்கில் பணம் பெருகிற மாதிரி, எத்தனை மிருக ஜீவன்கள் இருக்குதோ, எத்தனை ஆடு மாடு இருக்குதோ அவ்வளோ சொத்து உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அது பெருகணும். அது பெருகலைன்னா எல்லாம் போச்சு. இப்போ தேவன் சொல்கிறார், உனக்கு மட்டும் இல்லை, உன் மிருக ஜீவன்களுக்கும் பெருக்கத்தை நான் கொடுப்பேன்.
மலடு இருப்பதில்லை, ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது வேதத்தில். இதை எடுத்துக்கோங்க. இதை நம்பி வாழ்கிறதுன்னு என்ன அர்த்தம்? தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் அவரை நம்புகிறேன், அவரை சேவிக்கிறேன், அவருக்காக வாழ்கிறேன், அவருடைய உடன்படிக்கை ஜனமாக இருக்கிறேன். ஆகவே இந்த வாக்கு எனக்கு பொருந்தும். எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேனாக இருக்கிறது. ஆமே, நான் அதை நம்ப போகிறேன். எப்படி வேணா இருக்கட்டும், டாக்டருங்க எப்படி வேணா சொல்லட்டும், என் சரீரம் எப்படி வேணா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் தேவனும் அவருடைய வார்த்தையை முன்னொரு பக்கம். எது ஜெயிக்கும்? நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுதான் ஜெயிக்கும். ஒரு பக்கம் உங்கள் பலவீனம், உங்கள் சரீர பலவீனம், டாக்டர்கள் சொல்லுகிற அவங்க பாருங்கள், உங்கள் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்போது சரீரத்தை பார்க்குறப்போ, டாக்டர் சொல்கிறத பார்க்குறப்போ நீங்கள் பிள்ளைகளை பெற முடியாது. ஆனால் தேவன் சர்வ வல்லவர், அவர் மிகவும் நல்லவர், வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ அவரை பார்க்குறப்போ எல்லாம் கூடும், அவர் நான் செய்வேன்னு சொல்லிட்டாரு. ஆகவே நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அவர் செய்வார் நான் நம்புகிறேன்னு சொல்கிறப்போ அது உங்களுக்கு நடக்கும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட அதை செயல்படுத்துங்க. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், அதை பற்றி வேதம் என்ன சொல்லுது, அதை பற்றி தேவன் என்ன வாக்கு பண்ணுகிறார்? நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை பற்றி தேவன் என்ன வாக்கு பண்ணுகிறார் அதை கவனிப்போம். ஒன்று சங்கீதம் 127க்கு திருப்புங்க. சங்கீதம் 127 அற்புதமான ஒரு பகுதி. இந்த சங்கீதத்தில் பாதி பிள்ளைகளை பற்றி தான். இன்றைக்கி ஒன்று நீங்கள் பெற்றோராக இருக்கிறீங்க, இல்லைன்னா பிள்ளையாக இருக்கிறீங்க, ஏதாவது ரெண்டில் ஒன்று தானே நீங்கள். ஆகவே இந்த செய்தி உங்களுக்கு பொருந்தும். எனக்கு ஒன்றும் கல்யாணமே ஆகலைங்க, பிள்ளைகள்லாம் பெற்று எடுக்கலை அப்படின்னு சொல்ல வேண்டாம். நீங்களே பிள்ளை தானே. இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளைகளை பெற்று எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பெற்றோர். நீங்கள் பெற்றோராகவும் இருக்கிறீங்க, பிள்ளையாகவும் இருக்கிறீங்க, அல்லது வெறும் பிள்ளையாக இருக்கிறீங்க. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு கேட்டகரியில் வந்துடுறீங்க, பெற்றோர் பிள்ளை. ஆகவே இன்றைக்கு செய்தி உங்களுக்கு பொருந்தும். இது நம்ம வாழ்க்கையில் மிக ஒரு முக்கியமான ஒரு உறவு, ஒரு அடையாளம். நம்ம இன்னாருக்கு தகப்பனாக இருக்கிறோம், தாயாக இருக்கிறோன்றது ரொம்ப அடையாளத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னாருடைய பிள்ளையாக இருக்கிறோன்றது அடையாளத்தில் ரொம்ப இட்ஸ் வெரி கீ பார்ட் ஆஃப் அவர் ஐடென்டிட்டி அண்ட் லைஃப். ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இதை பற்றி தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம பார்ப்பது அவசியம். சங்கீதம் 127 4-6. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். என்ன சொல்லுங்க? சுதந்திரம் அப்படின்னா சொத்து. சொத்து, இன்ஹெரிட்டன்ஸ் ஆங்கிலத்தில் வரும். பொக்கிஷம். உங்களுக்கு சொத்து எவ்வளோ இருக்குது, நிலம் எவ்வளோ இருக்குது, நகை எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிள்ளை அதை காட்டிலும் பெரிய சொத்து. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் சம்பாதிச்ச சொத்தாக இருக்கலாம், அல்லது உங்கள் அப்பாட்டிருந்து கிடைச்ச சொத்தாக இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சொத்து, கர்த்தற்றிருந்து கிடைச்ச ஒரு சொத்து, கர்த்தரால் வரும் சுதந்திரம். Your children are an inheritance that you did not earn or you did not receive from your parents, but you received from above. மேலிருந்து உங்களுக்கு வந்தது. உங்கள் பரலோக பிதாவிட்டிருந்து சொத்து கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அதுதான் உங்கள் பிள்ளை. நான் நினைக்கிறேன் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் நினைக்கிறேன் நம்முடைய நம்பர் 1 ஆசீர்வாதமே நம்முடைய பிள்ளைகள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேற மாதிரி போடலாம் நம்ம பட்டியல். ஆனால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் அதை பீட் பண்ண முடியாது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும், எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ அவங்கள ரொம்ப ப்ரெஷியஸாக விலையேற பெற்றவர்களா ஒரு பெரிய ஒரு சொத்தை போல முதல்ல நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்க சொத்து தான். தேவன் நம்ம கையில் பெரிய ஒரு சொத்தை கொடுத்துட்டார். ஆனால் சில நேரம் நாம் எப்படி நினைக்கிறோம், நம்மகிட்ட இருக்கிற நிலமும் நகையும் பணமும் அதை பெருசாக நினைக்கிறோம். இதை சில நேரம் சிறுசாக நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் பிள்ளை எவ்வளோ கோடி கொடுத்தாலும் உங்கள் பிள்ளைக்கு அது ஈடு இணையா ஆகாது. ஏன்னா இது கடவுள் கொடுக்குற சொத்து. நீங்கள் சம்பாதிக்கலை, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கொடுக்கல, உங்கள் தாத்தாவுக்கு விட்டு போனது கிடையாது. இது கடவுளே பார்த்து உங்களுக்கு தயவு செஞ்சது.
முதல்ல பிள்ளைகள் அப்படி எண்ண வேண்டும். கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். 5ஆம் வசனம், வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இது ஒரு வாக்குத்தத்தம் போல தான் பாருங்க. ஒன்று பிள்ளைகள் ப்ரெஷியஸாக இருக்காங்கன்னு சொல்லுது, அதான் 4ஆம் வசனத்தில். இன்னொன்று பிள்ளைகள் பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லுது, அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். விலையேற பெற்ற ஒரு சொத்தை போல இருக்கிறாங்க. ரெண்டாவது, ரொம்ப வல்லமை உள்ள ஒரு அம்பை போல இருக்கிறாங்க. அந்த காலத்தில் கன்னும் இல்லை, பாமும் இல்லை, அந்த மாதிரி அஃபென்சிவ். இன்னொரு தேசத்தை போய் நீங்கள் தாக்கணும், சண்டை போடணுன்னா அந்த காலத்தில் என்ன மாதிரி ஆயுதத்தை எடுத்துகிட்டு போனாங்க? கன்னு கிடையாது, பாம் கிடையாது, மெயினாக இந்த அம்புகள். இன்னொரு எதிரி தேசத்தை போய் அட்டாக் பண்ணோன்னா அந்த அம்பை வச்சு தான் பாருங்க இது பண்ணுவாங்க. அப்போ அந்த அம்பு பவருக்கு ஒரு சிம்பல், ஒரு அடையாளமாக இருக்குது. அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள்னா ரொம்ப பவர்ஃபுல்னு அர்த்தம். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் பிரதிஷ்டை பண்ணுறப்போ நான் சொல்லுவேன், பெற்றோர்கிட்ட சொல்லுவேன், இப்போ பிள்ளைய பார்க்குறப்போ இவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, ஏமாந்துடாதீங்க, ரொம்ப பவர்ஃபுல். இந்த பிள்ளை நாளைக்கு பிரைம் மினிஸ்டராக கூட ஆகலாம். இந்த பிள்ளை பெரிய காரியங்களை சாதிக்கலாம். இந்த பிள்ளை நாளைக்கு பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருக்கலாம். பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது பிள்ளை, ஸோ க்யூட்டுன்னு கணத்தை கீழிட்டு போவாங்களாம். ஒன்றும் முடியாது, ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி. ஆனால் அந்த பிள்ளைக்குள்ளே பெரிய பொட்டென்ஷியல், ஆற்றலை தேவன் வச்சுட்டாரு, பெரிய பவரை வச்சுட்டாரு. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. பலவான் கையில் உள்ள அம்பு, அதாவது திராணி உள்ளவன் அந்த பவரை வெளி கொண்டு வருவான். திராணி உள்ள ஒரு பெற்றோர், தகப்பன் தாய், விஷயம் தெரிஞ்ச தகப்பன் தாய், ஞானமுள்ள தகப்பன் தாய், கடவுளை சார்ந்து வாழுகிற தகப்பன் தாய் அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் பவர், ஆற்றலை வெளி கொண்டு வருவாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு வாக்கு தான் பாருங்க. உன் பிள்ளைய உனக்கு நான் சொத்தா கொடுத்துருக்கேன், நீ சொத்தா பாருன்றார் தேவன். உன் பிள்ளைக்குள்ள நிறைய பவரை வச்சுட்டேன், அதை கவனின்றாரு. இப்போ முதல்ல பிள்ளைகளை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கணும். அப்போ தான் அவங்க இருக்க வேண்டிய விதத்தில் அவங்க ஆக முடியும், வர வேண்டிய விதத்தில் அவங்க வர முடியும். பாருங்க, எதையுமே நீங்கள் அற்பமாக எண்ணிங்கன்னா அது அற்பமாக தான் இருக்கும். வேலையை குறித்து அற்பமான எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் வேலை அற்பமானதாக இருக்கும், அது ஒன்றும் மேன்மை அடையாது. குடும்பமும் அப்படி தான். உங்கள் மனைவி, கணவன், உங்கள் பிள்ளைகளை பற்றி அற்பமாக நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படி தான் இருப்பாங்க. ஆகவே பிள்ளைகளை சொத்தாக நினைக்கணும், அவங்கள ரொம்ப பவர்ஃபுல்லாக நினைக்கணும். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பவரை நாம தான் அதை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தான் உதவி செய்யணும். பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். 6ஆம் வசனம், அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். என்ன அர்த்தம்? நிறைய பிள்ளைகளை பெற்றவன் பாக்கியவான். பைபிள் பாருங்க, உலகத்தை விட தலைகளை சொல்லுது. உலகத்தில் என்ன சொல்றாங்க? உன்னோட நிறுத்திக்கோ. பைபிளில் நீங்கள் அதை பார்க்க முடியாது. சரி, அதுக்குன்னு பார்த்துக்க முடியாத அளவுக்கு பெற்றுக்கோன்னு சொல்லல பைபிள். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தேவையில்ல, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தேவையில்ல. சிலர்லாம் ஜனத்தொகையை குறைக்கணும்னு ஒரு பிள்ளையோட நிறுத்திக்கோ இப்படின்லாம் ஸ்ட்ராட்டஜி போட்டது இன்னைக்கு அதை யோசிக்கிறாங்க, அது கரெக்டாக தப்பான்னு. ஏன்னா இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள்லாம் பிள்ளை பெறாமல் ரொம்ப காலமாக இருந்து அவங்க ஜனத்தொகை குறைஞ்சிக்கிட்டு போகுது. அவங்களுடைய சிவிலைசேஷன், அவங்களுடைய நாடே ஒரு நாள் இருக்குமா இல்லையான்னு சந்தேகம் உண்டாயிடுச்சு. அந்நியர்கள் அவங்க நாட்டுக்குள்ள நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்க. இவங்க பிள்ளைகளை பெற்றுக்காம அவங்களுடைய இனம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக போயிடுன்ற மாதிரிலாம் சிலர் சொல்கிறாங்க சில இடங்களில். அப்போது பைபிளை பார்க்கணும் பாருங்க. அதான் ஏன்னா இது ஏன் இந்த புத்தினா, பிள்ளைகளை பாரமாக பார்க்குது உலகம். பிள்ளைகளை எப்படி பார்க்குது? காலாங்காலமாக பிள்ளைகளை பாரமாக தான் பார்த்தாங்க. அதுவும் பெண் பிள்ளைகளை பாரமாக பார்த்தாங்க. வேதம் சொல்லுது பிள்ளைகள் ஆசீர்வாதம். பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தாலே பெரிய ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு நம்புறது ரெண்டாவது.
முதல்ல இதை நம்புங்க. பிள்ளைகள் இருக்காங்களா உங்களுக்கு? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. உங்களுக்கு பெரிய சொத்து கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பேங்க்ல பெரிய பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பெரிய சொத்து, அதை விட பெரிய சொத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நம்புங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து மேன்மையை எண்ணுங்கள். அவங்க பவர்ஃபுல் என்று எண்ணுங்கள். பிள்ளைகளை வச்சிருக்கிறது ஒரு பாக்கியம் என்று எண்ணுங்கள். அவைகளால் தன் நம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிவு முக வாசல் சத்துருக்களோட பேசுவார்கள்னா என்ன அர்த்தம்னா, நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்காக உங்கள் பிள்ளை வந்து நிற்கும், உங்களுக்காக பேசும், உங்களை டிஃபெண்ட் பண்ணும், உங்களை சப்போர்ட் பண்ணும். உங்கள் எதிரிகள் உங்களை அமிழ்த்தாதபடிக்கு உங்களை அது சப்போர்ட் பண்ணும். அதான் அர்த்தம். தமிழில் வந்து கொஞ்சம் இப்படி வந்துருச்சு. ஆங்கிலத்தை வாசித்தீங்கன்னா அது இன்னும் தெளிவாக இருக்குது. உங்கள் பிள்ளைக்குள்ளே நிறையா பவர் இருக்குது. ஒரு நாள் உங்களுக்கே அது உதவும். அதுதான் பாயிண்ட்டு. உங்களுக்கு ஒரு நாள் அந்த பிள்ளையினுடைய உதவி தேவைப்படும்.